வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் நிலவும் எரிபொருள் பற்றாக்குறை, சமூக ஊடகங்களில் பரவலான காணொளி. மூடி மறைக்கப்படுகிறதா உண்மை? நெதன்யாகு தேநீர் அருந்திக் கொண்டு பேசுவது போன்று வெளியிடப்பட்ட காணொளி போலியானதென உறுதி. அரச ஊழியர்களுக்கு புதன்கிழமை தோறும் விடுமுறை, வெளியானது அறிவிப்பு. நடுக்கடலில் ஹெரோயினுடன் சிக்கிய படகு, பின்னணி தொடர்பில் தீவிர விசாரணை. விஜயராம மாவட்டத்தில் ஒரு வினோதமான விபத்து. பௌத்த விகாரையில் ஜெர்மன் பெண்ணுக்கு நேர்ந்த கதி. இராணுவத்தினர் வசமிருந்த வட்டக்கச்சி விவசாய பயிற்சி நிலையத்திற்குரிய காணி விடுவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மோசடிக்கு முற்றுப்புள்ளி, பிரதான சூத்திரதாரியை கண்டறிந்தார் கம்மன்பில. ආස්තු ප්‍රාරේ මහමොලකරුවා කවුද කියන එක මාර්තු මාසේ 31 වෙනිදාට එළිදරව් කරන්න අපි සූදානම්. போலி கணக்குகளை பயன்படுத்தி QR குறியீடு மோசடி, உத்தியோகபூர்வமான வலைத்தளம் தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. யாழில் போலீஸ் நிலைய வளாகத்தில் பரவிய தீ, சான்று பொருள் சேதம் எனவும் தகவல். 5,69,00,000 ரூபாய் மோசடி செய்த பெண். QR முறையை அரசியலாக்க முயற்சிக்கும் எதிர்த்தரப்புகள், எழுந்துள்ள குற்றச்சாட்டு. திண்டாடும் உலக நாடுகள், துணிவிருந்தால் வாருங்கள், ஈரான் விடுத்துள்ள புதிய எச்சரிக்கை. நிலவும் எரிபொருள் பற்றாக்குறைக்கு மத்தியில் மகியங்கனை பகுதியில் 2 பேர் ஒரு ஸ்கூட்டரை மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு பெட்ரோல் தேடிச் சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது. தற்போது சமூக ஊடகங்களில் பரவலாக பரவி வரும் இந்த காணொளியில் 2 பேர் ஒரு ஸ்கூட்டரில் சவாரி செய்வதையும் மற்றும் ஒரு ஸ்கூட்டரை கவனமாக சமநிலைப்படுத்துவதையும் காட்டுகிறது. காணொளியில் உள்ள அவர்களின் சொந்த அறிக்கைகளின்படி அவர்களால் ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு மாத்திரமே எரிபொருள் பெற முடிந்ததென்றும் இதன் விளைவாக எரிபொருள் இல்லாத மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளை எடுத்துச் சென்று பெட்ரோலை தேடுவதை தொடர முடிவு செய்துள்ளனர் என கூறப்படுகிறது. மகியங்கனை பகுதியில் உள்ள பல பெட்ரோல் நிலையங்களில் இந்நாட்களில் பெட்ரோல் முற்றிலும் தீர்ந்து விட்டதாக அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக வாகனங்கள் உள்ளே நுழைவதை தடுக்க பெட்ரோல் நிலையங்களில் நுழைவாயில்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தேநீர் குடித்துக் கொண்டே பேசுவது போன்று வெளியிடப்பட்டுள்ள காணொளி போலியானதென எக்ஸ் தளத்தின் செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் குரோக் கூறியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அலுவலகம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திவிட்டோம், இனி அவர் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை, இறந்திருக்கலாம் என்று ஈரான் அறிவித்திருந்தது. ஈரானின் இந்த அறிவிப்பை அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நெதன்யாகு உயிருடன் தான் இருக்கிறார், நலமாக உள்ளார் என்று இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தொடர்ந்து மறுத்து வருகிறது. தமது மறுப்பை மெய்ப்பிக்கும் வகையில் கையில் தேநீர் அருந்தியபடியே பேசும் காட்சிகள் அடங்கிய காணொலி ஒன்றை இஸ்ரேல் பிரதமர் அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் வெளியிடப்பட்டிருந்தது. அவர் உயிருடன் உள்ளார் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கும் நிலையில் இந்த காணொலியின் உண்மைத்தன்மை குறித்து உலக நாடுகள் மத்தியில் பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்திருந்தன. இந்நிலையில் இந்த காணொலி உண்மைதானா என எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் குரோக்கிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக நெதன்யாகு தேநீர் குடித்தபடி பேசும் காணொலி AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டது என்று அறிவித்துள்ளது. இந்த காணொலி AI-யால் உருவாக்கப்பட்டது. தேநீர் கடையில் வெகு சாதாரணமாக ஈரான், லெபனான் பற்றி பேசுவது போன்று போலியான காணொலியாகும் என்றும் இந்த காணொலி உண்மையான நிகழ்வாக இருப்பது போன்று தெரியவில்லை எனவும் எக்ஸ் தளத்தின் செயற்கை நுண்ணறிவு மென்பொருளான குரோக் தெரிவித்துள்ளது. கொழும்பு போலீஸ் மா அதிபரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு முன்பாக உள்ள விஜயராம மாவட்டத்தில் நேற்று மாலை ஒரு வினோதமான விபத்து ஏற்பட்டுள்ளது. அதிவேகமாக வந்த புதிய ஹோண்டா வெசல் கார் ஒன்று முன்னால் சென்ற டொயோட்டா விட்ஸ் காரை முந்திச் செல்ல முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்து விட்ஸ் காரின் மேல் ஏறி மோதி நின்றுள்ளது. 2 சொகுசு வாகனங்களும் சேதமடைந்துள்ளன. எனினும் அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் எவருக்கும் பாரிய காயங்கள் ஏற்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. வீதியின் நடுவே ஒரு கார் மற்றொரு காரின் மீது ஏறி நின்ற இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலை பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இலங்கையில் நிலவும் தற்போதைய எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் போக்குவரத்து சிக்கல்களை கருத்தில் கொண்டு எதிர்வரும் மார்ச் 18, 2026 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வாரத்தின் ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட விடுமுறையானது அரசு அலுவலகங்கள், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதிமன்றங்கள் உள்ளிட்ட அனைத்து அரச நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். மார்ச் 18, 2026 முதல் ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து
அரசு பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளன. நீதிமன்ற சேவைகளுக்கு இந்த விடுமுறை காலப்பகுதியில் இயங்காதென அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவையற்ற பயணங்கள் மற்றும் எரிபொருள் விரயத்தை குறைக்கும் நோக்கில் அனைத்து அரசு நிகழ்வுகளும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன. அரசாங்கம் முன்னெடுத்துள்ள இந்த வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் தனியார் நிறுவனங்களும் இதேபோன்று விடுமுறை அல்லது வேலை நேர ஒழுங்கமைப்புகளை பின்பற்றுவது குறித்து பரிசீலிக்குமாறு ஆணையாளர் நாயகம் கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறை, துறைமுகங்கள், நீர்வளங்கள் சேவை, சுங்கத்துறை போன்ற துறைகளுக்கு இந்த விசேட விடுமுறை அறிவிப்பானது பொருந்தாதெனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பயணங்களை கட்டுப்படுத்தி எரிபொருள் நுகர்வை குறைப்பதற்கு ஒரு தற்காலிக முயற்சியாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் வைத்தியசாலைகள், மின்சாரம், நீர்வளங்கள் போன்ற அத்தியாவசியமான சேவை பிரிவுகள் வழமை போன்று இயங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை கடற்பரப்பில் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சுமார் 30 கோடி ரூபாய் பெறுமதியான 123 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பல நாள் மீன்பிடி படகு ஒன்றை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து மேலதிக விவரங்களை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர வெளியிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட இந்த பல நாள் மீன்பிடி படகு கடற்படையினரால் நடுக்கடலில் வைத்து சுற்றி வளைக்கப்பட்டது. இதன்போது முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் சுமார் 123 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டதுடன் படகில் இருந்த 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் மற்றும் சந்தேக நபர்களுடன் கூடிய படகு திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் மீட்கப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த சந்தை பெறுமதி சுமார் 30 கோடி ரூபாய் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. மிகுந்தலை விகாரையில் ஜெர்மன் பெண் ஒருவரை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ய முயன்றதாக தொல்பொருள் ஊழியர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணியான இந்த இளம்பெண் நேற்று வரலாற்று சிறப்புமிக்க மிகுந்தலை விகாரைக்கு சென்று தூபியை பார்வையிட்டுள்ளார். குறித்த சந்தர்ப்பத்தில் மிகுந்தலை விகாரைக்கு வழிபாட்டிற்காக வந்த குழு ஒன்று இளம்பெண் அலறுவதை கேட்டு சென்றபோது சந்தேக நபர் தனது டி-ஷர்ட்டால் இளம்பெண்ணின் கழுத்தை நெரித்துக் கொண்டிருப்பதை அவதானித்து இளம்பெண்ணை மீட்டுள்ளனர். இதன்போது தொல்பொருள் ஊழியர் ஒருவர் குறித்த பெண்ணை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ய முயன்றதாக முதற்கட்ட போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மிகுந்தலை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனை அடுத்து வெளிநாட்டு பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்கு முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பிரதி மாகாண விவசாய திணைக்களத்தின் மாவட்ட பயிற்சி நிலையத்திற்கு சொந்தமான காணி இராணுவத்தினர் வசமிருந்து விடுவிக்கப்பட்டு மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி நிலையத்திற்கு சொந்தமான 7 ஏக்கர் காணியே இதன்போது விடுவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாவட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் அரசு திணைக்களங்களின் காணிகள் விடுவிக்கும் நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விவசாய பயிற்சி நிலையத்திற்குரிய காணி விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் வெளிப்படுத்தாத உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் உண்மையான பிரதான சூத்திரதாரி யார் என்பது குறித்து மார்ச் 31ஆம் தேதி நாட்டிற்கு வெளிப்படுத்தப் போவதாக பிவித்துருகெல உரிமைய கட்சியின் தலைவரும் சட்டத்திறனியுமான உதய கமன்பில தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுமார் 1.5 வருட காலம் மேற்கொண்ட ஆய்வின் மூலம் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் சூத்திரதாரியை தேடி எனும் ஆய்வு நூலை நாம் தயாரித்துள்ளோம். அதனை எதிர்வரும் மார்ச் 31ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் கடந்த 7 வருடங்களாக விற்பனை செய்யப்பட்டது. இதனை வைத்து அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டன மற்றும் கலைக்கப்பட்டன. எந்த ஒரு அடிப்படையுமின்றி இராணுவத்தினரை துன்புறுத்த இந்த தாக்குதல்கள் பயன்படுத்தப்பட்டது. இப்போது இந்த மோசடிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான காலம் வந்துவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய எரிபொருள் அனுமதி முறையின் கீழ் வழங்கப்படும் எரிபொருள் QR குறியீடுகளை பலர் போலியான தகவல்களை பயன்படுத்தி உருவாக்கியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், QR அமைப்பு மூலம் எரிபொருளை விநியோகிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை காரணமாக சில தரப்பினர் போலி கணக்குகளை பயன்படுத்தி தகவல்களை சேகரிப்பதாக தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பெயரில் உருவாக்கப்பட்ட போலி கணக்குகளை நாம் கண்டறிந்துள்ளோம். மேலும் அந்த கணக்குகளிலிருந்து பல தரவுகளை சேகரிக்க முயற்சிக்கிறோம். சிலர் அனைத்து தகவல்களையும் எடுத்துக்கொண்டு மற்றவர்களின் பெயர்களில் QR குறியீடுகளை உருவாக்க முயற்சிக்கின்றனர். அதனால்தான் fuelpass.gov.lk என்ற வலையத்தளம் தவிர வேறெந்த வலையத்தளத்தையும் நாங்கள் வெளியிடவில்லை என்பதை அறிவிக்கின்றோம். அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட வலைத்தளத்தை தவிர வேறு எந்த வலைத்தளம் அல்லது பிற தரப்பினருக்கும் தகவல்களை வழங்குவதை தவிர்க்க வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். மோசடி நபர்கள் ஏற்கனவே அத்தகைய தகவல்களை பெற்று QR குறியீடுகளை தயாரிப்பதாக முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. அத்தகைய தவறான தகவல்களை
குறியீடுகளை வழங்குவதன் மூலம் குறித்த நபர்கள் மீண்டும் QR குறியீடுகளை தயாரிக்கும் வாய்ப்பை இழப்பார்கள் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் நேற்றைய தினம் காலை 10 மணிக்கு கொழும்பு துறைமுகத்திற்கு மேலும் ஒரு கப்பல் வந்திருந்ததென்றும் இந்நேரத்தில் எங்கள் அதிகாரிகள் கப்பலில் ஏறி மாதிரிகளை சோதனை செய்து வருகின்றனர். எரிபொருளை இறக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் வந்த டேங்கரில் 18,000 மெட்ரிக் டன் டீசல், 17,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 3,000 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஓர்டர்கள் செய்யப்பட்ட அனைத்து கப்பல்களும் தற்போது நாட்டை வந்து சேர்வதாகவும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலிருந்து பெறப்பட்ட ஓர்டர்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கோப்பாய் போலீஸ் நிலைய வளாகத்திற்குள் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இவ்விபத்தில் போலீஸ் நிலைய பெயர் பலகை முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதுடன் வழக்கொன்றிற்கு சான்று பொருளாக போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த படகொன்றும் தீயில் எரிந்துள்ளது. போலீஸ் நிலைய வளாகத்தில் காணப்பட்ட குப்பைகளை நேற்றைய தினம் மாலை போலீசார் எரித்த வேளை அந்த தீ பரவி பெயர் பலகை மற்றும் அருகில் நின்ற மாமரம் என்பவற்றில் பற்றி எரிந்துள்ளது. அதனை அடுத்து போலீசார் தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்திருந்தனர். அத்துடன் யாழ் மாநகர சபை தீயணைப்பு பிரிவினருக்கும் அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு பிரிவினர் போலீசாருடன் இணைந்து தீயினை அணைத்துள்ளனர். 5,69,00,000 ரூபாய் பெறுமதியான வெற்றிச் சீட்டை மோசடி செய்த குற்றச்சாட்டில் லொத்தர் விற்பனையில் ஈடுபட்டு வந்த 43 வயதுடைய பெண்ணொருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். களனி பிரதேசத்தை சேர்ந்த நபர் ஒருவர் தான் வாங்கிய அத கோடிபதி லொத்தர் சீட்டிற்கு பரிசு விழுந்துள்ளதா என்பதை சரிபார்ப்பதற்காக அதனை விற்பனை செய்த பெண்ணிடம் வழங்கியுள்ளார். குறித்த லொத்தர் சீட்டை சரிபார்த்த விற்பனை பெண் அதற்கு எந்த பரிசும் விழவில்லை என கூறி சீட்டை திருப்பி வழங்காமல் மறைத்துள்ளார். எனினும் குறித்த சீட்டிற்கு 5,69,00,000 ரூபாய் ஜாக்பாட் பரிசு கிடைத்துள்ளதை அந்த நபர் பின்னர் அறிந்து கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவில் மேற்கொண்ட முறைப்பாட்டை அடுத்து விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டன. அதன்படி வெல்லம்பட்டி பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது அதனை தமது தேவைக்காக பயன்படுத்திய தரப்பினர் இன்று அரசாங்கத்தின் மீது பொய்ப் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், வளைகுடா நிலைமையினால் தான் ஆசியாவிலேயே அதிக விலையில் எரிபொருள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மிக குறைந்த விலையில் இலங்கையில் மக்களுக்கு எரிபொருள் வழங்கப்படுகிறது. எரிபொருள் பதுக்கல் செயற்பாடுகளை தடுப்பதற்கு QR முறை பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அத்துடன் இதன் மூலம் பதுக்கல் செயற்பாடுகளை தடுக்கும் வகையிலேயே இது கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயினும் இந்த QR முறையை எதிர்த்தரப்பினர்கள் தமது அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்த முயற்சித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வளைகுடாவில் நிலவும் போர் பதற்றத்தினால் ஹார்முஸ் நீரிணை போக்குவரத்து தடைப்பட்டுள்ள நிலையில் உலகளாவிய ரீதியில் பெரும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஹார்முஸ் நீரிணையை எந்தவொரு நாடும் பயன்படுத்துவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என ஈரான் வெளியுறவு அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பகாயி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிராந்தியத்தில் ஸ்திரமற்ற தன்மையை ஏற்படுத்தியுள்ளதால் தற்போது இந்த கடல் வழியாக கப்பல் போக்குவரத்து விசேட நிபந்தனைகளின் கீழ் இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஹார்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு ஈரானிய ஆயுதப்படைகளின் வசம் இருப்பதாகவும் நமது தேசிய பாதுகாப்பிற்கு தேவையான எந்தவொரு நடவடிக்கையையும் எடுப்பதற்கு ஒரு கடற்கரை நாடு என்ற ரீதியில் ஈரானுக்கு உரிமை உண்டென்று ஈரான் வெளியுறவு அமைச்சின் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். வரலாற்று ரீதியாக இந்த கடல் பாதையின் பாதுகாவலனாக ஈரான் இருந்து வந்த போதிலும் தற்போது ஏற்பட்டுள்ள பாதுகாப்பற்ற நிலைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுமே பொறுப்பேற்க வேண்டும் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அதே சமயம் உலகின் எண்ணெய் போக்குவரத்திற்கு மிக முக்கியமாக இந்த கடல் பாதையை தங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தும் நாடுகள் பயன்படுத்துவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஈரான் கடுமையாக தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.